ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் கேது சந்திரன் சேர்க்கை. கேதுவும் சந்திரனும் சேர்ந்து லக்னம் முதல் 12 ராசி கட்டங்கள் வரை எந்த வீட்டில் கேது சந்திரன் அமர்ந்திருந்தால் என்ன பலன் என்று இந்த பதிவில் பலன்கள் காணலாம். உங்கள் ஜாதகத்தில் கேதுவும் சந்திரனும் ஒரு ராசி கட்டத்தில் சேர்ந்திருந்தால் இந்த பதிவு உங்களுக்கு தான். இந்த பதிவை கடைசி வரை கேட்டு பயன்படுங்க. நவ கிரகங்களில் சந்திர பகவான் மனதுக்கும் உடலுக்கும் அதிபதியானவர். காலபுருஷனுக்கு 4ஆம் வீட்டின் அதிபதி. ஜாதகத்தில் சந்திரன் நல்ல நிலையில் இருக்க வேண்டும். சந்திரன் நல்லா இருந்தால் தான் மனிதன் மன நிம்மதியாக, உடல் ஆரோக்கியமாக, நீண்ட ஆயுளோடு வாழ முடியும். சந்திரன் வளர்ப்புறையாகவும் தேய்ப்புறையாகவும் மாதத்தில் 2 தன்மையில் செயல்படக்கூடியவர். அதே மாதிரி நவ கிரகங்களில் நிழல் கிரகம் கேது கிரகண தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியவர். கேதுவோடு எந்த கிரகம் சேர்ந்தாலும் கேதுவை கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா கேது வலிமையான கிரகம். கேதுவோடு சுபகிரகம் சேர்ந்தாலும் அசுப கிரகம் சேர்ந்தாலும் கேதுவுடைய தன்மைக்கு அந்த கிரகங்கள் மாறிவிடும். கேதுவோடு சேரக்கூடிய சுபகிரகமாக இருந்தாலும் சரி, அசுபகிரகமாக இருந்தாலும் சரி, கேதுவுடைய தன்மைக்கு மாறிவிடும். நவ கிரகங்களில் மனித உடலும் பாம்பு தலையும் கொண்டது தான் கேது. ஜாதகத்தில் சந்திரனும் கேதுவும் ஒரு கட்டத்தில் சேர்ந்திருந்தால் இந்த ஜாதகர்கள் குடும்ப வாழ்வை வெறுத்து, அதாவது கல்யாணம் பண்ணி திருமண வாழ்வை வெறுத்து தனிமையை நாடக்கூடிய ஒரு குணாதிசயங்களை ஏற்படுத்திவிடும். குடும்ப வாழ்வை விட ஆன்மீக வாழ்வில் ஈடுபாடு அதிகரித்துவிடும். கேது ஒரு பற்றற்ற சந்நியாச கிரகம். கேது அப்படின்னாலே இருக்கக்கூடிய இந்த விஞ்ஞான வளர்ச்சியை சுருக்கக்கூடிய ஒரு கிரகம். கேது அப்படின்னாலே ஒரு மனிதனை ஆடம்பர வசதி வாய்ப்புகளுக்கு அப்பாற்பட்டு, அதெல்லாம் வேண்டாம், உனக்கு இருப்பது போதும் அப்படின்னு தன்னுடைய மன எண்ண ஆசைகளை அப்படியே சுருக்கக்கூடிய ஒரு கிரகம். இந்த கேதுவும் சந்திரனும் ஜாதகத்தில் சேர்ந்திருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு கேது சந்திரன் சேர்ந்திருந்தா அவங்களுடைய அம்மா அரசு வேலையில், அரசு பதவியில் இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. கேது சந்திரன் சேர்ந்த ஜாதகர்கள் பெரும்பாலும் அம்மா அரசியலில், அரசு வேலையில் பதவி வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அது பார்த்திங்கன்னா சந்திரன் கிரகண தோஷத்தில் இல்லாமல் இருக்கணும். கிரகண தோஷம் அப்படின்னா சந்திரனும் கேதுவும் ஒரு கட்டத்தில் சேர்ந்திருந்தால் அதற்கு நேராக 7ஆம் வீட்டில் சூரியனும் ராகுவும் இருக்கக்கூடாது. சந்திரன் கேது ஒரு கட்டத்தில் சேர்ந்திருக்கும் போது 7ஆவது வீட்டில் சூரியனும் ராகு இருந்துச்சுன்னா அது பார்த்திங்கன்னா கிரகண தோஷம். அந்த கிரகண தோஷத்தில் பிறக்கக்கூடியவர்களுக்கு தான் இந்த மாதிரியான பலன் கூடுதலாக அதிகமாக இருக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா குடும்ப வாழ்வில் பற்று உள்ளவர்களாக, பொது வாழ்வில் ஈடுபாடு உள்ளவர்களாக சந்திரன் கேது சேர்க்கை உள்ளவர்கள் இருப்பாங்க. லக்னம் முதல் 12 கட்டங்கள் வரை சந்திரன் கேது இருந்தால், இணைவு இருந்தால் எந்த மாதிரியான பலன் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். லக்னத்தில் சந்திரன் கேது இணைவு உள்ளவர்களுக்கு இவங்க இவங்களையே கேள்வி கேட்டுக்குவாங்க. நம்முடைய மனதும் நம்முடைய உடலும் நலமாகத்தான் இருக்கிறதா, நாம் நல்லா தான் இருக்கிறோமா அப்படின்னு இவங்களையே இவங்க கேள்வி கேட்டுக்குவாங்க. தனிமையாக இருப்பது, தனிமையாக அதிகமாக யோசிப்பது, யாரிடமோ அவ்வளோ சீக்கிரம் எளிதாக பேச மாட்டாங்க. லக்னத்தில் சந்திரன் கேது உள்ளவர்கள் அதிகமாக யோசிக்கக்கூடியவராக, தன்னை பற்றி சிந்திக்கக்கூடியவராக இருப்பார். லக்னத்திற்கு 2ஆவது வீட்டில் சந்திரன் கேது இருந்தால் அந்த ஜாதகர்களுக்கு தனம், வாக்கு, குடும்பஸ்தானம், குடும்பஸ்தானத்தில் சந்திரன் கேது இருந்தால் சந்திரனும் கெட்டு போயிடுவார், கேதுவும் கெட்டு போயிடுவார். என்னோட சேர்ந்து நீயும் கெட்ட, உன்னோட சேர்ந்து நானும் கெட்டேன் அப்படின்னு
லக்கணத்திற்கு 2ஆம் வீட்டில் சந்திரன் கேது இருந்தால் சந்திரனும் கெட்டு போயிடுவார், கேதுவும் கெட்டு போயிடுவார். 2வது வீட்டில் கேது சந்திரன் இருந்தால் அவங்க வந்து பேச்சாலேயே சில விவகாரங்களை ஏற்படுத்தி கொள்வாங்க. அமைதியாக இருப்பாங்க, ஆவேசப்பட்டு பேசிடுவாங்க. குடும்ப வாழ்வு, திருமண வாழ்வில் 2வது வீட்டிலே சந்திரன் கேது இணை உள்ளவர்களுக்கு பிரச்சனை உண்டாகும். இவங்க பேசுகிற பேச்சுக்கு வாழ்க்கை துணைக்கு அதிக மன உளைச்சலை உண்டாக்கும். லக்னத்திற்கு 3வது வீட்டில் சந்திரன் கேது இணைவு. லக்னத்திற்கு 3வது வீட்டில் சந்திரன் கேது இணைவு உள்ளவர்களுக்கு பார்த்தீங்கன்னா 3வது வீட்டில் சந்திரன் இருப்பது சிறப்பு, கேது இருப்பதும் சிறப்பு தான். இவங்க வந்து முயற்சி செய்யக்கூடிய காரியங்கள், ஆன்மீக விஷயங்கள், ஜோதிடம், ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் இவங்க வந்து மேலோங்கி காணப்படுவாங்க. 3வது வீட்டில் சந்திரன் கேது இணைவு உள்ளவர்கள் அடிக்கடி பார்த்தீங்கன்னா உடன் பிறந்தவர்களால் இவங்க வந்து மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க. 3ஆம் வீட்டில் சந்திரன் கேது உள்ளவர்கள் இவங்களுக்கு வந்து திருமண வயதில் இவங்க வந்து வரன் எடுக்கக்கூடிய இடத்தில் மாமனார் வந்து மந்திரம் இந்திரம் செய்வன அமானுஷிய ஈடுபாட்டில் நல்லதுக்கோ கெட்டதுக்கோ செய்யக்கூடியவராக இருப்பார். 3வது வீட்டில் கேது சந்திரன் இருந்தால் இந்த ஜாதகன் உதவி செய்தாலும் உபத்திரம் தான் வரும். ஜாதகனை வந்து பேய் ஓட்டுறது, அமானுஷிய ஈடுபாட்டில் ஜாதகன் வந்து கை வைத்த காரியம் விளங்கும். நல்ல காரியங்களுக்கு ஜாதகன் கை வைத்தால் அந்த காரியம் விளங்காது. லக்னத்திற்கு 4ஆம் வீட்டில் சந்திரன் கேது இணைவு உள்ளவர்களுக்கு தாயாருக்கு வந்து அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போயிடும். இந்த நீண்ட நாள் வியாதி என்று சொல்லக்கூடிய சர்க்கரை, பிரஷர், இந்த மாதிரி தாயாருக்கு வந்து நீண்ட நாள் தினந்தோறும் மருந்து மாத்திரை சாப்பிட்ற மாதிரியான நோய் நொடிலாம் ஏற்படுத்தும். 4ஆம் வீட்டில் சந்திரன் கேது உள்ளவர்களுக்கு பார்த்தீங்கன்னா சொத்துக்கள் மூலம், வீடு மூலம், வண்டி வாகனங்கள் மூலம் ஒரு பிரச்சனை, செலவுகளை வந்து அடிக்கடி உண்டாகிக்கிட்டே இருக்கும். 4வது வீட்டில் சந்திரன் கேது இணைவு இருப்பவர்களுக்கு திருமணத்தில் பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு முன்னாடியே இவங்களுக்கு வந்து பிரச்சனைகள் அதிகம். லக்னத்திற்கு 5வது வீட்டில் சந்திரன் கேது இணைவு உள்ளவர்களுக்கு 5ஆம் இடம் என்பது புத்திரஸ்தானம், பூர்வீக புண்ணியஸ்தானம். தன்னுடைய தாத்தா வந்து மந்திரம் இந்திரம் ஆன்மீக வழியில் ஈடுபட்டவராக, மந்திரம் கற்றிருக்கக்கூடியவராக குடும்பத்தில் இருப்பாங்க. 5வது வீட்டிலே சந்திரன் கேது இணைவு உள்ளவர்கள் இந்த கெட்ட பழக்கத்திற்கு அடிமையாகக்கூடிய வாய்ப்புலாம் உண்டு. பீடி, சிகரெட்டு, கஞ்சா, புகையிலை, இந்த மாதிரி இவங்களுக்கு வந்து ஆன்மீக ஈடுபாடும் அதிகரிக்கும். குழந்தைகளுக்காக செலவுகள் செய்யக்கூடியவர்களாக 5வது வீட்டிலே சந்திரன் கேது உள்ள ஜாதகர்கள் இருப்பாங்க. லக்னத்திற்கு 6வது வீட்டில் சந்திரன் கேது இணைவு உள்ள ஜாதகர்களுக்கு சந்திரனுக்கு வந்து 6ஆம் இடம் சிறப்பு, கேதுவுக்கும் 6ஆம் இடம் சிறப்பு. 6ஆம் வீட்டில் சந்திரன் கேது இருந்தால் கடன் இருக்காது, எதிரிகள் தொல்லை இருக்காது. வேலையில் இருந்தால் வேலை பார்க்கும் வரை இவங்க வந்து சிறப்பாக இருப்பாங்க. வேலை இல்லை அப்படின்னா நீட்டாக நல்லா படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. 6வது வீட்டில் சந்திரன் கேது இணைவு உள்ளவர்களுக்கு ஒரு சிறப்பான காலகட்டம் தான், நன்மைகள் அதிகம். லக்னத்திற்கு 7வது வீட்டில் சந்திரன் கேது இணைவு உள்ளவர்கள் 7ஆம் இடம் என்பது கலத்தர ஸ்தானம். அங்கே வந்து சந்திரனும் கேதுவும் இருந்தால் ஜாதகனுடைய பழக்க வழக்கங்களில் நண்பர்கள், கூட்டாளிகள் மூலம் இவருக்கு பிரச்சனை வந்துடும். வாளாவெட்டி பெண், விதவை பெண், தகுதியில்லாத பெண்களுடைய சவகாசத்தால், பழக்க வழக்கத்தால் ஜாதகன் வந்து தன்னையை கெடுத்து கொள்வார். லக்னத்திற்கு 7வது வீட்டில் சந்திரன் கேது இணைவு பெற்றவர்கள் ஆணாக இருந்தால் பெண்களிடமும், பெண்ணாக இருந்தால் ஆண்களிடமும் பார்த்தீங்கன்னா காதல் விவகாரங்கள் இல்லாமல், கெட்ட பழக்க வழக்கங்கள் இல்லாமல் இருப்பது நல்லது. லக்னத்திற்கு 8வது வீட்டில் சந்திரன் கேது இணைவு உள்ள ஜாதகர்களுக்கு 8ஆம் இடம் அஷ்டமம்,
அங்கே போய் சந்திரன் கேது இணைவு இருந்துச்சுன்னா தேவையில்லாத செலவு, தண்ட செலவு, விரய செலவு, அனாமத்து செலவு, திருமணம் ஆன பிறகு வாழ்க்கை துணைக்கு மருத்துவ செலவு. 8வது வீட்டிலே சந்திரன் கேது இணைவு இருந்துச்சுன்னா விஷக்கடி தொந்தரவுகள், விஷ ஜந்துக்களால் தேளு, பூரான், நண்டுவலி, பாம்பு இப்படி வந்து விஷ ஜந்துக்களாலும் விஷத்தாலும் தொந்தரவுகளை ஏற்படுத்தும். 8வது வீட்டிலே சந்திரன் கேது உள்ளவர்களுக்கு எதிர்பாராத வழியில் வெளியூர், வெளியிடம், வெளிநாடு மூலம் திடீர் லாபமும் வரும், திடீர்னு அதிர்ஷ்டமும் வரும். லக்னத்திற்கு 9வது வீட்டில் சந்திரனும் கேதுவும் உள்ள ஜாதகர்களுக்கு ஜாதகனுடைய அப்பா ஆன்மீக ஈடுபாடு கொண்டவராக இருப்பார். கோவில் பூசாரி, மந்திரம், ஜோதிடம், ஆன்மீக ஈடுபாடு கொண்டவராக இருப்பார். 9வது வீட்டிலே கேது இருப்பது தந்தைக்கு வந்து ஜாதகன் வளர வளர பின் வயதில் தந்தைக்கு வந்து யோகத்தை கொடுக்கும். லக்னத்திற்கு 10வது வீட்டில் சந்திரன் கேது உள்ள ஜாதகர்களுக்கு ஆசிரியர், ஜோதிடர், மருத்துவம், வண்டி வாகன இயந்திர தொழில் 10வது வீட்டிலே சந்திரன் கேது இணைவு இருக்கும்போது விவசாயம், மண் சார்ந்த தொழில் ஜாதகனுக்கு அமையும். பல தொழில்கள் ஒரு தொழில் செய்தாலும் அதில் வந்து நுணுக்கங்களை முழுமையாக கற்றறிந்து அந்த தொழிலில் வந்து இவர் தான் வந்து முதலாளியாக இருக்கக்கூடிய அமைப்பு 10லே சந்திரன் கேது உள்ளவர்களுக்கு உண்டு. லக்னத்திற்கு 11வது வீட்டில் சந்திரன் கேது உள்ள ஜாதகர்களுக்கு 11ஆம் இடம் சந்திரனுக்கும் உகந்த வீடு, கேதுவுக்கும் உகந்த வீடு தான். எந்த வேலை, எந்த துறையில் ஜாதகன் வந்து வேலை செய்தாலும் முழுமையான திறமையை, நுணுக்கங்களை வெளிப்படுத்தி ஜாதகன் வந்து நல்ல முன்னேற்றம் அடைவார். 11வது வீட்டிலே சந்திரன் கேது இணைவு இருக்கும்போது மூத்த உடன் பிறந்தவர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து தொந்தரவுகள் அதிகம். ஜாதகன் தொட்டதெல்லாம் தொடங்கும். ஆனால் மூத்த உடன் பிறந்தவர்கள் எந்த காரியமும் தொடங்காமல் அவங்க வாழ்க்கை வந்து கெட்டு போயிடும். லக்னத்திற்கு 12வது வீட்டில் சந்திரன் கேது இணைவு உள்ளவர்கள் 12ஆம் வீட்டில் கேது இருந்தால் முன் வயதில் கோபதாபங்கள் கூடுதலாக வரும். எல்லாம் சண்டை சச்சரவு, ஊர் உறவுகளிடம் பகையை சம்பாதித்து வைத்திருவார். 12வது வீட்டில் கேது இருக்கும்போது எதிலும் பற்றற்ற ஒரு சூழ்நிலையை ஜாதகன் வளர வளர கொண்டு வந்து சேர்த்திடும். இரவு வந்து உறக்கம் குறையும், நிம்மதியாக படுத்து தூங்க முடியாது. காலில் வந்து பாதத்தில் வந்து அடிக்கடி வந்து சுளுக்கு, கட்டி, கொப்பளம், மூட்டி எலும்புலாம் வலி, வேதனை. 12வது வீட்டில் சந்திரன் கேது இருப்பது ஜாதகனுடைய திருமண வாழ்க்கையும் பிரச்சனைக்குரியதாக இருக்கும். இல்லற வாழ்க்கையில், திருமண வாழ்க்கையில் ஒரு சிறப்பில்லாத அமைப்பு லக்னத்திற்கு 12வது வீட்டில் சந்திரன் கேது இருப்பது. சந்திரன் வந்து கிரகண தோஷத்தில் இல்லாமல் இருந்தால் பெரும்பாலும் இந்த தோஷங்கள் 50% குறையும். சந்திரன் கேது இணைவு உள்ளவர்கள் காலையில் எந்திரிச்சோடனே ஒரு வேலைக்கு புறட்டு போகும்போது பிள்ளையார் கோயில் இருந்துச்சுன்னா பிள்ளையாரை வந்து கும்பிட்டு நீங்கள் சென்றால் நீங்கள் செல்கின்ற காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாகும். சந்திரன் கேது இணைவு உள்ளவர்கள் பிள்ளையாரை தான் வழிபடணும். சந்திரன் கேது, கேது அப்படின்னா கேது வந்து எந்த கிரகத்தாலும் கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா கேது வந்து ஒரு நிழல். கேது பகவான் வந்து எப்போதுமே வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம். அதனால் வந்து கேதுவோடு சந்திரன் சேரும்போது ஜாதகர்கள் தான் மனதை கட்டுப்படுத்தி பார்த்தீங்கன்னா வாழ வேண்டும். மற்றவர்கள் வந்து கோடீஸ்வரனாக வாழ்கிறாங்க, ஆடம்பரமாக வாழ்கிறாங்க, நல்லா அழகான கணவர் மனைவி நல்லா சந்தோஷமாக வாழ்கிறாங்க அப்படின்னு மற்றவர்களை பார்த்து இவங்க வந்து பொறாமப்படக்கூடாது. தனக்கு கிடைச்சது இதுதான் அப்படின்னு தன்னுடைய வாழ்க்கையை நினைத்து ஜாதகர்கள் தன்னை மேலோங்கி உயர்வாக நினைத்து
மனநிலையில் நீங்களா வந்து மாற்றிக்கிட்டா தான் உங்கள் வாழ்க்கை முன்னேற்றம் அடையும். உங்களுடைய ஜாதகத்தில் சந்திரன் கேது இணைவு லக்கணம் முதல் 12 கட்டம் வரை எந்த கட்டத்தில் உள்ளது, உங்களுடைய வாழ்வாதாரம், குடும்ப அமைப்பு, திருமண வாழ்வு, பொருளாதார நிலை எப்படி இருக்கிறது என்று நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.